வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 1 இயர் பேபியோட டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். ஒரு ஆஃப் பீட்ரூட் எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை நம்ம அந்த மாவோடு ஆட் பண்ண போகிறோம். ஈஸி தான், சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. எப்படி நம்ம எப்போவும் சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமே அந்த மாதிரி பிசைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கீ விட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். நான் இதில் சால்ட் எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா சைட் டிஷ்க்கு எப்படியும் சால்ட் ஆட் பண்ணி தான் கொடுப்பேன், ஏதாவது கிரேவி. அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மாவை இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக ரெடி ஆயிரும். இதை நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எப்படி கோதுமை மாவு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுவோமோ அந்த மாதிரி ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஊறி வந்துடும். கொஞ்ச நேரம் அதுக்கு ரெஸ்ட் டைம் கொடுக்கும்போது நல்லாவே சாஃப்டாக ஆகிடும் மாவு. நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது இன்றைக்கி ஈவினிங். அதனால தான் இந்த வீடியோவே ஷூட் பண்ணேன். அங்கே பாருங்கள், பேக் சைடு நல்லா மரம் ஆடிட்டு நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது. யுவாவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தார். யுவாவுக்கு கழுத்துக்கிட்டலாம் குட்டி குட்டியாக வேர்க்குரு வந்துட்டு இருக்குது. சம்மர் டைமுங்கிறதுனால தெரியல. அதனால் அவருக்கு ஸ்வெட்லெஸில் தான் விட்டு வச்சுருக்கேனே 2 நாளாகவே. ஓகே, சப்பாத்தி போட்டுடலாம். அதுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். அது சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா யுவாவுக்கு ஃபிங்கர் ஃபுட்டு கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவரும் இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவார். இந்த மாதிரி ரவுண்டாக தீத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதில் தீத்திக்கோங்க. நான் இன்றைக்கி கடாயில் தான் சப்பாத்தி போட போகிறேன். இது ஏன் கடாயில் சப்பாத்தி போடுறேன் அப்படின்னு அப்புறமா சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறது நம்ம கடாயில் போட்டு எடுத்தோன்னா ஒன்றாவே ஒரு 3-4 ஒன்றாவே போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே தோசைக்கல்லில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, திரும்ப தோசை ஊற்றுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதனால நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கடாயிலே போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நான் போட்டு எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். பேபிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஹெல்த்தி வேறு. மஸ்ட் ட்ரை. இது 2 மினிட்ஸில் குயிக்காகவே செஞ்சிடலாம். நான் வீடியோவில் சொல்கிறதுனால பெருசாக இருக்குது.